ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அகோபில மட ஜீயர் சுவாமிகள் சப்ததி மகோத்சவம், ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு. சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் நடைபெற்று வரும் கோடை உற்சவம், மாடவீதி புறப்பாடு கண்ட உபய நாச்சியார்கள் சமேத ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி. உறையூர் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியார் திருக்கோவில் வசந்த உற்சவம், சர்வ அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு அருள்பாலித்த தாயார். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அகோபில மடத்தின் 46வது பட்டம் ஸ்ரீ மதியழகிய சிங்கர் ஸ்ரீவன் சடகோப ஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிகன் சுவாமிகளின் சப்ததி மகோத்சவம் சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி மட வளாகத்தில் ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க, திரை விளக்கப்பட்டதும் ஸ்ரீ மதரழகிய சிங்கர் சுவாமிகள் உற்சவ மூர்த்திகளுக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க நட்சத்திர தீபத்துடன் கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். தொடர்ந்து பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தபடி இருக்க, துளசி கொண்டு அர்ச்சனையும் நடத்தப்பட்டது. பின்னர் தெய்வங்களுக்கு கும்ப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. நிறைவாக அனைவருக்கும் தீர்த்த பிரசாதம் வழங்கி சிடாரி சாதிக்கப்பட்டது. சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி கோடை உற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. முன்னதாக ஆலயத்தில் இருந்து உற்சவ மூர்த்திகள் மாட வீதியில் உலா புறப்பட, தெய்வங்களை தரிசித்த பக்தர்களுக்கு சிடாரி சாதிக்கப்பட்டது. திருக்குடைகள் பிடித்தவாறு ஸ்ரீபாதம் தாங்கிகள் தனித்தனி கேடயங்களில் உபய நாச்சியார்களையும் ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமியையும் எழுந்தருளச் செய்து சுமந்து வந்தனர். அலங்கார பிரியனுக்கு முத்துக்கள் பதித்த கிரீடம் சூட்டி, கற்கள் பதித்த காதணைகளோடு நெல்லிக்காய் மாலை, நீல நாயக்க பதக்கம், மாங்காய் ஹாரத்துடன் பலவித ஆபரணங்கள் அணிவித்து, வெண்ணிற பருத்தி வஸ்திரம் கட்டி, நவரத்ன அபயம் தந்து, பாதங்களில் நவரத்ன பாத கவசமும் காலில் தங்க தண்டையும் பூட்டி மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். அங்கு சங்கு சக்கரதாரியாக வலது திருக்கரத்தால் அபயம் காட்டி, இடது கையில் கதை தாங்கியபடி சென்ற சுவாமிக்கு திருமேனியில் சந்தனம் சாற்றி புஜகீர்த்தியுடன் ஒட்டியானமும் கட்டி பின்னழகையும் அலங்கரித்திருந்தனர். உபய நாச்சியார்களுக்கு நீல பட்டுச் சேலைகள் அணிவித்து, திருமாங்கல்யங்களுடன் முத்து கிரீடங்களும் மூக்குத்தி உள்ளாக்கும் அணிவித்து அலங்கரித்திருந்தனர். பிரபந்ததாரர்கள் மற்றும் வேத பண்டிதர்கள் பாராயணங்கள் செய்தவாறு உற்சவ மூர்த்திகளை பின்தொடர்ந்து வந்தனர். இதையடுத்து வசந்த மண்டபத்தை அடைந்ததும் மலர் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட பந்தலின் கீழே ஊஞ்சலில் உற்சவர் ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமியையும் எதிர் சேவையாக உபய நாச்சியார்களையும் தனி ஊஞ்சலிலும் எழுந்தருளச் செய்து மங்கள வாத்தியங்கள் முழங்க திருவாராதனம் நடத்தி கற்பூரம் காட்டப்பட்டது. பிறகு உற்சவ மூர்த்திகளுக்கு ஏக தீபம் உள்ளிட்ட பல்வேறு தீப ஆரத்திகளுடன் கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். திரளான பக்தர்கள் தரிசிக்க தெய்வங்களை ஸ்ரீபாதம் தாங்கிகள் மீண்டும் சுமந்து கொண்டு வசந்த மண்டபத்தில் இருந்து கோவிலை நோக்கி புறப்பட்டனர். பல்வேறு வீதிகள் வழியாக ஆபரணங்கள் ஏதுமின்றி மலர் கிரீடத்துடன் காட்சி தந்தவாறு பவனி வந்த உற்சவ மூர்த்திகளை பக்தர்கள் கண்ணார கண்டு சேவித்தனர். திவ்ய தேசங்களில் 2வது ஸ்தலமாக விளங்கும் திருச்சி உறையூர் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியார் திருக்கோவிலில் வசந்த உற்சவம் துவங்கியது. முன்னதாக ஸ்ரீபாதம் தாங்கிகள் மூலஸ்தானத்திற்குள் சென்று கொட்டு முழங்க உற்சவர் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியாரை வெள்ளி தோளுக்கிணியானில் கொலுவிருக்கச் செய்து வெளியே சுமந்து வந்தனர். தண்டம், தீப்பந்தங்கள் உள்ளிட்டவை முன்னே செல்ல, நாச்சியாருக்கு தங்க திருக்குடை பிடித்தபடி அழைத்து வந்தனர். ஸ்ரீ கமலவல்லி நாச்சியாருக்கு நீல பட்டுச் சேலை கட்டி காசு மாலையுடன் அடுக்கு பதக்கங்களும் முத்து கிரீடமும் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். அழகாக காட்சி தந்தபடி பிரகாரங்கள் வழியாக உற்சவர் பவனி வர ஏராளமானோர் பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். பிறகு மூலஸ்தானத்தின் பின்புறம் அமைந்துள்ள வசந்த மண்டபத்திற்கு எழுந்தருளினார் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியார். அங்கு அரையர் சுவாமிகள் பாடல் பாடியபடி முன்னே செல்ல, வையாளி சேவையோடு நாச்சியாரை அழைத்து வந்து மண்டப மேடையில் கொலுவிருக்கச் செய்தனர். தொடர்ந்து தாயாருக்கு நீராஜனம் சமர்ப்பித்து தூப தீபத்துடன் அர்ச்சனையும் நடத்தி ஆரத்திகள் காட்டப்பட்டன. ஏராளமானோர் வசந்த மண்டபத்தில் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியாரை மனமுருக வேண்டி தரிசனம் செய்தனர். திருநெல்வேலியில் புகழ்பெற்ற சிவாலயமான அருள்மிகு காந்திமதி அம்பாள் உடனுரை ஸ்ரீ நெல்லையப்பர் திருக்கோவிலில் ஆணி திருவிழாவின் துவக்கமாக அங்குரார்ப்பணம் எனும் பிடிமண் சேகரிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு காலை சந்தி பூஜைகள் நடத்தப்பட்டதும்
நெல்லையப்பரின் பிரதிநிதியான அஸ்திர தேவருக்கு வஸ்திரம் கட்டி மாலை சூட்டி அலங்கரித்து பல்லாக்கில் வைத்து தெப்பக்குளம் அருகே இருக்கும் அருள்மிகு அங்குர விநாயகர் கோவிலுக்கு சுமந்து வந்தனர். அங்கு சிவாச்சாரியார்கள் கலச பிரதிஷ்டையுடன் பூஜைகளை துவக்கினர். வேத மந்திரங்கள் முழங்க கலச ஆராதனை உள்ளிட்ட பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தினர். தொடர்ந்து பிடிமண் சேகரிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. பலவித திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்து நெய்வேத்தியம் சமர்ப்பித்ததும் ஆரத்தி காட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து அருள்மிகு அங்குர விநாயகருக்கும் நைவேத்தியங்கள் சமர்ப்பித்து கோபுர தீபத்துடன் மகா கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். பிறகு பிடிமண் சேகரிக்கப்பட்டு அஸ்திர தேவருடன் தங்க பல்லாக்கில் வைத்து ஊர்வலம் புறப்பட்டனர். மங்கள வாத்தியங்கள் முழங்க பிடிமண்ணும் அஸ்திர தேவரும் பல்வேறு வீதிகள் வழியாக ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டு அருள்மிகு நெல்லையப்பர் கோவிலை அடைந்தனர். உலக பிரசித்தி பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் தனி சன்னதி கொண்டு அருள் புரியும் ஸ்ரீ மகா வாராகி அம்மனுக்கு ஆஷாட நவராத்திரி விழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. 4ஆம் திருநாளன்று சிவாலயத்தில் குடிகொண்டிருக்கும் அருள்மிகு வாராகி அம்மனுக்கு சந்தன காப்பு சாற்றி விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். வராக திருமுகம் கொண்டு அபயமும் வரதமும் காட்டி தண்டமும் ஏற்கலைப்பையும் தாங்கியபடி அழகாக திருக்காட்சி தந்த ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு நாம அர்ச்சனையோடு ஆரத்திகள் காட்டப்பட்டன. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அருள்மிகு வாராகி அம்மனை மனமுருக வேண்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. கும்பகோணம் அருகே கொரநாட்டு கருப்பூரில் உள்ள அருள்மிகு சுந்தரேஸ்வர சுவாமி திருக்கோவிலில் தனி சன்னதி கொண்டு அருள் புரியும் ஸ்ரீ பெட்டி காளியம்மனுக்கு பல்லாக்கு திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோவிலில் இருந்து பல்லாக்கில் இடுப்பளவு காளியம்மனை அமர்த்தி கொண்டு வீதியுலா புறப்பட்டனர். ஊரின் பல்வேறு வீதிகளில் ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க
ஆன்மீக
विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।